ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எஸ்டிஆரோட எஸ்டிஆர் 49 படத்துக்கான ஒரு சூப்பரான வேற லெவல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த எஸ்டிஆர் 49க்கான அந்த அதிரடியான சரவெடி அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனலை இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எஸ்டிஆர் 49 நம்ம சிம்பு தக் லைஃப்க்கு அப்புறம் நடிக்கிற ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் தான் இது. இந்த படத்தை நம்ம வெற்றிமாறன் இயக்குறாரு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான காம்போ தான். ஏற்கனவே நம்ம எஸ்டிஆர் நடிக்க இருந்த அவரோட பழைய எஸ்டிஆர் 49 பொறுத்தவரையும் அந்த படம் இப்போதைக்கு நடக்கிற மாதிரியே தெரியல. ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா எதிர்பார்க்கலாம். நம்ம வெற்றிமாறனும் அதே மாதிரி தான் விடுதலை 1 and 2 முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம சூர்யாவோட வாடிவாசல் பண்றதா தான் இருந்துச்சு. ஆனா வாடிவாசல் படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறையவே இருக்கு. படத்துக்கான கதை ரெடி பண்ணவே ரொம்ப லேட் ஆகும் போல. டெக்னிக்கலாவும் ஒர்க் நிறைய இருக்கறனால படம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சோ இந்த ஒரு கேப்ல ஒரு படம் பண்ணலாம்னு தான் எஸ்டிஆர் 49 எடுக்க போறாரு. நம்ம வெற்றிமாறன் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல தான் இத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தந்திருக்காரு. இந்த எஸ்டிஆர் 49 கலைப்புலி தானு தயாரிக்கிறாரு. இதுதான் வெற்றிமாறனோட அடுத்த படம். இது வடச்சென்னை 2 கிடையாது, அன்புவின் எழுச்சி தான் வடச்சென்னை 2னு சொல்லியிருக்காரு. வடச்சென்னை 2 தனுஷோட ஆக்டிங்ல தான் இறங்கும். இந்த எஸ்டிஆர் 49 வடச்சென்னை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். அதே டைம் லைன்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த எஸ்டிஆர் 49. ஒருவேளை நம்ம லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இது வெற்றிமாறனோட சினிமாட்டிக் யூனிவர்ஸா இருக்குமோ அப்படிலாம் தோணுது. வடசென்னையில வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த எஸ்டிஆர் 49ல வர போறாங்கன்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த எஸ்டிஆர் 49க்கு ரீசெண்டா டெஸ்ட் ஷூட்டா எடுத்தாங்க. அந்த டெஸ்ட் ஷூட்ல நம்ம நெல்சன்லாம் இருக்காரு. இந்த எஸ்டிஆர் 49ல நம்ம கவின், மணிகண்டன், நெல்சன்லாம் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்கன்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயமும் இந்த எஸ்டிஆர் 49 படத்தை பத்தி சொல்லப்படுது. நம்ம எஸ்டிஆருக்கு இந்த படத்துல 2 விதமான லுக் இருக்க போதான். படம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம எஸ்டிஆருக்கு ஒரு லுக் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப படத்துக்கான ஸ்கிரிப்ட அதிரடியாவும் சுவாரஸ்யமாவும் மாத்திருக்கிறனால நம்ம எஸ்டிஆருக்கு 2 விதமான லுக் இருக்க போது. ஒன்னு சிறு வயசு லுக், இன்னொரு லுக் தாடி மிசலாம் வச்சுக்கிட்டு ரகுடா வர போறாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நம்ம வெற்றிமாறன் சிம்புவோட ஒரு பயங்கரமான சம்பவமா இந்த படம் இருக்கும்னு தோணுது. படத்துக்கான ப்ரோமோ வீடியோவும் இப்ப ரெடி பண்ணிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோவை ரொம்ப கூடிய சீக்கிரம் இறக்க போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. மோஸ்ட்லி ஜூலை மாசம் வந்துரும்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம தனுஷோட வடச்சென்னை வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணுச்சு. இப்ப நம்ம சிம்புவோட வடச்சென்னை வேற தாறுமாறா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து எந்த மாதிரியான சம்பவத்தை பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட வாடிவாசல் படம் பொறுத்தவரையும் இந்த படம் டிராப் ஆகிடுச்சு, படம் நடக்காதுன்னு சொன்னாங்க. இதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம வெற்றிமாறன் இப்ப கொடுத்திருக்காரு. இந்த வாடிவாசல் படம் டிராப் எல்லாம் ஆகல, கொஞ்சம் தாமதம் மட்டும் தான் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த வாடிவாசல் ப்ராஜெக்ட் நடக்கும். படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதவே ரொம்ப நாள் ஆகும். அதனால இந்த வாடிவாசல் படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறையவே இருக்கு. எஸ்டிஆர் 49 படத்தை முடிச்சிட்டு வாடிவாசல் எடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சூர்யாவும் பேக் டு பேக் படம் நடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல கருப்பு, நெக்ஸ்டா லக்கி பாஸ்கர் படம் எடுத்த வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல ஒரு படம்னு ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம சூர்யா வாடிவாசலுக்கு போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ நீங்க நம்ம வெற்றிமாறனோட எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க? எஸ்டிஆர் 49 வாடிவாசலா வடச்சென்னை 2 ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.